கட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக அதிமுக போராட்டம் நடத்துகிறது. மின் கட்டணம் உள்ளிட்ட வரி உயர்வுக்கு அடித்தளமிட்டதே அதிமுக ஆட்சியில்தான். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். வடகிழக்கு பருவமழையின் போது தடையில்லா மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும். மழைக்காலங்களில் மின்வாரிய அதிகாரிகள் யாரும் செல்போனை ஆஃப் செய்யக்கூடாது. சென்னையில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை. மக்களை பாதுகாக்கும் விஷயங்களில் திமுக அரசு அலட்சியம் காட்டி வருகிறது. திமுக அரசின் அலட்சியத்தால் திருப்பூரில் நடந்த வெடிவிபத்தில் 9 மாத குழந்தை உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. வெடிவிபத்து தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளில் தில்லுமுள்ளு நடந்துள்ளது. முன்னிலையில் இருந்த காங்கிரஸ் வேட்பாளர்கள் 50,100 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் குற்றச்சாட்டு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் ஹாட்ரிக் வெற்றி பெற்ற மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. பாசிச சக்திகளுக்கு எதிராக போராட வலிமையும் மக்கள் சேவையில் வினேஷ் போகத் தொடர்ந்து வெற்றிக்கனியை பறிக்கவும் வாழ்த்தி மகிழ்ந்த உதயநிதி ஸ்டாலின். டெல்லியில் நடைபெற்ற 70வது தேசிய திரைப்பட விருது வழங்கும் விழாவில் 4 விருதுகளை வாங்கிய பொன்னியின் செல்வன் பாகம் 1 குழுவினர். சிறந்த தயாரிப்புக்காக சுபாஷ்கரன், மணிரத்னம், சிறந்த பின்னணி இசைக்காக AR ரஹ்மான் ஆகியோரும் விருதுகள் பெற்றனர். தனியார் CBSE பள்ளிகளில் வசதிகளுக்கு ஏற்ப கட்டணம் வசூலிக்கப்படுகிறதா என்பதனை கட்டண நிர்ணய குழு சரிபார்க்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனியார் பள்ளிகளில் கட்டண வசூல் நடைமுறைப்படுத்த கோரிய வழக்கில் உரிமையியல் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அது தொடர்பாக விசாரிக்கவும் உத்தரவு. அதிக நம்பிக்கையுடன் இருக்கக்கூடாது என்ற பெரிய பாடத்தை தேர்தல் முடிவுகள் கற்றுக் கொடுத்துள்ளன. ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் 3வது இடத்திற்கு ஆம் ஆத்மி தள்ளப்பட்ட நிலையில் டெல்லி முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளருமான கெஜ்ரிவால் வருத்தம். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை. தேர்தலை ஒட்டி எது வேண்டுமென்றாலும் நடக்கலாம். பாஜகவுடன் மீண்டும் கூட்டணியா என்ற கேள்விக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் ஆருடம். விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடன் தாவேக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் ஆலோசனை. விக்கிரவாண்டியில் அக்டோபர் 27 தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறும் நிலையில் வாகன நிறுத்தம் உள்ளிட்டவை தொடர்பாக மாவட்ட எஸ்பியுடன் புஸ்ஸி ஆனந்த் ஆலோசனை. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் வரும் 21ஆம் தேதி தொழிற்சங்கத்தினர் வேலை நிறுத்த போராட்டம் அறிவிப்பு. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சாம்சங் ஊழியர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தொழிற்சங்கத்தினரும் அறிவிப்பு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.